ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், பன்னீர் பீஸ் புலாவ் இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பன்னீரை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெய்யில் பொரிச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு பன்னீர் உடையாமல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ப்ளைனாக தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுன்னா பன்னீரை கட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்பைஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட 5-6 முந்திரி பருப்பை நல்லா உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப சீரகம் சேர்க்காதீங்க. ஸோ சீரகம் நிறையா சேர்த்திங்கன்னா அது அந்த ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஸோ 1/4 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறேன். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால பச்சை மிளகாய் ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். இது கூட இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது பீஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டாணி இதில் இப்போவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெங்காயம், அந்த கரம் மசாலா, அந்த பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுங்க வந்துருச்சு. இந்த டைமில் தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போது தண்ணி ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணி ஓரளவு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பொரிச்சு வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். இது கூட ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் விட்டுக்கோங்க. விசில் அவுட் ஆகிடுச்சு. குக்கரும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா வாசனையோட சூப்பராக பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போது நீங்கள் அரிசியை உடைக்காமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. மஞ்சூரியன் கூட சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இது கூட ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ஆர் எனி வெஜ் கிரேவி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.